சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி எப்போதும் திமுகவின் இயக்கு கோட்டையாகவே இருந்து வந்தது. பலமுறை திமுக தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி வென்ற தொகுதியாகும். கடந்த 2011 தேர்தலில்தான் கருணாநிதி தொகுதி மாறினார். அங்கு 2011 திமுகவின் ஜே அன்பழகன் 9203 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016 தேர்தலில் மீண்டும் ஜே அன்பழகன் களம் கண்டு அதிமுகவின் நூர்ஜஹானை 14,164 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ஆனால் 2021 தேர்தலில் ஜே அன்பழகன் மறைவிற்கு பின்னர் முதன்முறையாக களமிறங்கிய உதயநிதி ஸ்டாலின் பாமகவின் ஏவிஏ கசாசியை 69,355 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து மகா வெற்றியை பதிவு செய்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டார். விஜயின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் செல்வமும் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆதி ராஜாராமும் இதே தொகுதியில் களம் கண்டனர். வாக்கு எண்ணிக்கையில் தாவக வேட்பாளர் செல்வம் முன்னிலையில் இருந்து வந்தார். எனினும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். இதையடுத்து எண்ணப்பட்ட சுற்றுகளில் உதயநிதி ஸ்டாலின் 9,780 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவக வேட்பாளர் செல்வத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். துறைமுகம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சேகர்பாபு வெற்றி பெற்றுள்ளார். ஒட்டுமொத்தமாக சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 2 தொகுதிகளில்தான் திமுக வென்றுள்ளது.